அது ஒன்றும் இல்லை, நீ கொலுசு போட்டு நடக்கிறல்ல, ம். சல் 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 சல்னு அது கேட்கும் போது மனசுக்குள்ள சிப்புன்னு இருக்குடி. இருக்கும் இருக்கும். ஐயாக்கு வீட்ல ஆள் இல்லைன்ன உடனே ரொமான்ஸ் மூட் வந்துருச்சா? வராத பின்ன. ம். என்ன இன்னைக்கு ஓவர் குஷியா இருக்க போலயே, என்னாச்சு? ஆ, இந்த கொலுசு மெட்டியும் காலில் இருக்கிற ஆளுங்க பார்க்க பார்க்க என்னமோ பண்ணுதுரி. பண்ணும் பண்ணும். என்ன சுத்தி சுத்தி பாக்குறீங்க? எல்லாம் டவுனுக்கு போயிருக்காங்களே, போனவங்க எப்போ வருவாங்கன்னு கேட்குறியா? டவுனுக்கு போனவங்க ம், எது கேட்கணும்? அதுக்கு தாண்டி. அதுக்காகன்னா என்னடி கேள்வி இது? அதுக்குன்னா அதுக்கு தான், சும்மா. ஏய், அதுக்குன்னு இப்பவே வா, அதெல்லாம் முடியாது. நைட்டு இருக்குல்ல, அப்போ பாத்துக்கலாம். ஆ? உனக்கு இது ராத்திரி பகல் கதை தெரியுமா? ம்ஹும். ராத்திரி பகலும் ஒரு நாள் ஒன்றா மீட் பண்ணிச்சான். பகல் ராத்திரி கிட்ட போயிட்டு எல்லா நல்ல காரியமும் பகல்ல தான் பண்றாங்க, எல்லா வேலையும் பகல்ல தான் பண்றாங்க, சரி. பகல்ல தான் நேரமும் அதிகமும். ஆனா ராத்திரி தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு பகல் ராத்திரி கிட்ட சொல்லிச்சான். சரியா? அதுக்கு ராத்திரி என்ன பதில் சொல்லுச்சுன்னு தெரியுமா? என்ன சொல்லுச்சு? என்னதான் நல்ல காரியம் நொல்ல காரியம் எல்லாம் காலையில பண்ணாலும் ராத்திரிங்கிறது ராத்திரியில தானே இருக்கு, என்ன ஆ. அதுதானே எல்லாருமே ரசிப்பாங்கன்னு அப்படின்னு பதில் சொல்லிச்சான். அதனால ராத்திரி தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு பகல் கிட்ட ராத்திரி சொல்லிச்சான். ம். அப்போ பகல் ஏங்குமா? ஏங்குமா ஏங்காத? என்ன ஏங்கும் இல்லையா? ம். நீங்க அப்படி சுத்திட்டு வரீங்க. ஏன்னா அப்படி சுத்தி சொன்னாதான் உனக்கு புரியுது, நேரம் சொன்னா புரிய மாட்டேங்குது. அப்ப ஏங்குற பகல் பாவங்க. அதுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ம். அதனால ராத்திரி நடக்கிறது பகல்லையும் நடந்தா பகலுக்கும் லைட்டா ஒரு சந்தோஷம். ஏய், நீ அங்க சுத்தி இங்க சுத்தி அங்க சுத்தி இங்கதான் வருவேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் என்னால முடியாது. கோச்சுக்கியா? சரி, நான் ஒண்ணு பண்ணவா? டவுனுக்கு போனவங்க எப்போ வருவாங்கன்னு கேட்டு வருவா. சரி வச்சிரு. ஐயோ, சிவ பூஜைக்குள்ள கரடி வர மாதிரி ஒப்பன பழைய சோறு திங்கான்னு சொல்ல வேண்டி என்னடி அதை கிலோ. வாங்க மாமா. என்னத்தா ஆண்டாளு, வீட்டுல யாரையும் காணோம்? அப்பா, இவரோட அம்மா வந்திருக்காங்க. ஆ, அதான் அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் டவுனுக்கு போயிருக்காங்க. ஏத்தா ஏதாவது விசேஷமா? ஆமாப்பா, என்னையும் இவரையும் பொங்கலுக்கு அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்பா, பொங்கலுக்கு மட்டும் இல்லப்பா, இனிமே எங்க 2 பேரையும் அங்கேயே இருக்க சொல்லியிருக்காங்க. சந்தோஷம்தா, ரொம்ப சந்தோஷம். அப்பா, என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் உங்களை விட்டு போறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான்ப்பா இருக்கு. அதா, பொண்ணு விளைஞ்சா கடைக்கு தான் போய் ஆகணும். அதே பொண்ணு சமைஞ்சா வேற வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். அதெல்லாம் ஒண்ணு இல்லத்தா. நீ என்ன வெளிநாட்டுக்கா போயிருக்க போற? மாப்பிள்ள ஊரு 8 வச்சா இந்தா இருக்கு அப்படிங்கறதுக்குள்ள தோணுச்சுன்னா அரை மணி நேரத்துக்குள்ள உன் வீட்டுக்கு வந்துட போறேன். நீயும் எப்ப நினைச்சாலும் படக்குன்னு வந்துட போற. இதுல என்னத்தான் இருக்கு? எனக்கும் சந்தோஷம் தாத்தா. இன்னும் 80 நாளைக்கு தான் மாப்பிள்ள வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காருன்ட்டு வெஞ்சிட்டேவா இருக்க முடியும். இனிமேலாவது சங்கடப்படாம இருப்பாருல்ல, நீயும் சந்தோஷமா இருப்பல்ல, அது போதும் தா. அதான்ப்பா, அதான் இன்னைக்கு வீட்லயே வச்சு நலங்கு வைக்கலான்னு சொல்லிருக்காங்க. அதுக்குதான்ப்பா எல்லாரும் கடைக்கு போயிருக்காங்க. ஓ, சரிதா. நல்லது. மாமா, சொல்லியா? இத்தனை நாள் இருந்ததுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துகிட்டு இருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க, சரியா? என்னையா நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்காரு, நான் தான் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருக்கேன். சரி, எது எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சுல்ல, அது போதுமையா? இன்னைக்கு என்னமோ தெரியல, காலையில இருந்து மனசு நிறைஞ்ச செய்தியாவே காதுல கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரிதா, ஏன் மாப்பிள போய் 2 பேரும் நலங்கு ரெடியாங்க, போங்க. சரி, நான் வரேன். நீங்க நல்லா இருக்கீங்க? சந்தோஷம். என்னடா இது,
இந்த ஆதி பயலை இப்போதான் அலற விட்டோம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா அந்த சங்கரபாண்டி வேற போலீஸ்ல மாட்டி எல்லாத்தையும் கெடுத்துட்டான். இப்போ இந்த அழகர் பயலும் சந்தோஷமா என் பொண்ணை கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு போக போறான். அப்போ இவங்க 2 பேருக்கிட்டையும் நான் தோத்து போயிருவேனா? இவன் எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கான்? அண்ணே, நான் வெளியில வந்துட்டேனே. எப்பறா? அந்த ஆதி பையன் கேஸ வாபஸ் வாங்கிட்டானே. எலே, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆதி பையன் கேஸ வாபஸ் வாங்கி போட்டானா? ஆமாண்ணே, இந்த பிரச்சனையினால அவன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருதானே, அதனால கேஸ வேணான்னு சொல்லிட்டானே. எலே, ஏய், அங்க நீ போலீஸ் கிட்ட என்னடா சொன்ன? என் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துருமானே. நைட்டு ஃபுல்லா அடிச்சாங்க, வாயே திறக்கலானே. எலே, அதான்டா சங்கரபாண்டிக்கிறது. அப்புறம் எதுக்கு சங்கரபாண்டி கூப்பிடுறேன் நானு? ஆனா அந்த போலீஸ் சும்மா இருக்காதுன்னு எப்படியான நோண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆந்திரால முறுக்கு சொல்றான், அவங்கிட்ட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துடலான்னு இருக்கனே. கொஞ்சம் பணம் மட்டும் வேணுண்ணே, கிடைக்குமா? என்னடா நீ கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்க? உனக்கு ரூபா தானே வேணும்? எம்புட்டுன்னு சொல்லு, அண்ணன் தர்றேன். உங்ககிட்ட எப்படின்னு அப்படிலாம் சொல்ல முடியும்? டேய், இப்ப நீ எங்கடா இருக்க? நம்ம வழக்கமா சந்திக்கிற இடத்துல தானே இருக்கேன். சரி, ஒண்ணு பண்ணு, நீ அங்கேயே இரு. இதோ அண்ணா அங்க வர்றேன். சரிங்கண்ணே. வச்சனடா போன. சீக்கிரம் வந்துருங்கண்ணே. எப்படியோ அந்த ஆதி பையன் கேஸ வாபஸ் வாங்கிட்டான். ஏதோ நடந்த கலவரத்துல நல்லதையே பண்ணி தொலைச்சிருக்கான். சரிதான்.